உங்க வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்களுக்கு சொம்பு நிறைய குடிக்க தண்ணி கொடுங்க. கண்டிப்பா அதை முழுசா குடிக்க மாட்டாங்க. அதை அப்படியே வச்சிருந்து அவங்க போனதும் அந்த தண்ணி ஏதாவது செடி இல்லைன்னா மரத்துக்கு அடியில ஊத்திடுங்க. இதனால வீட்டுக்கு வந்தவங்களோட கண் திருஷ்டி உங்களை பாதிக்காம இருக்கும். வீட்ல காரணமே இல்லாம அடிக்கடி சண்டை சச்சரவு, வீட்ல பண கஷ்டம், மன அமைதியே இல்லாம இருக்கா? ஒரு சுத்தமான மஞ்சள் துணில கொஞ்சம் கல்லுப்பு, வெள்ளக்கடுகு, ஒரு சின்ன துண்டு படிகாரம், 2 கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு அதை சின்ன மூட்டையா கட்டி உங்க வீட்டு வாசல்ல கட்டி தொங்க விட்டுருங்கம்மா. இது உங்க வீட்ல இருக்க எதிர்மறையான ஆற்றலை அழிக்கும். அதே போல வீட்டு வாசல்ல எப்பவும் கொஞ்சம் கற்றாழை கட்டி தொங்க விடுங்க. அப்புறம் ஆகாய கருடக்கிழங்குன்னு நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அதை வாங்கி சுத்தமான தண்ணியில கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு வெள்ளை கலர் நூலால சுத்தி வீட்டு வாசல்ல கட்டி வைங்கம்மா. இந்த கிழங்கு தானாவே முளைச்சி துளுத்து வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுல நேர்மறையான ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம கிழங்கு காஞ்சுடுச்சுன்னா உடனே அதை எடுத்துட்டு புதுசா வேற கிழங்கு வாங்கி அதே போல செஞ்சு கட்டி வைங்க. நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த சில பழக்கங்களை மறக்காமல் பின்பற்றுவது நம்மளோட குடும்பத்துக்கும் நல்லது, மனசுக்கும் அமைதி தரும், வீடும் தெய்வீகமா இருக்கும். நம்பிக்கை இருக்கவங்க பின்பற்றுங்கம்மா.